என்ன நடக்குதுன்னு எதுவும் விசாரிச்சியாமா? நம்ம போட்ட பிளான் எல்லாம் சக்சஸ். போராட்டத்தை நம்ம ஆளுங்க கலவரமா மாத்தி அத்தனை பேரையும் அடிச்சு ஓட விட்டுட்டாங்க. நம்ம மேல எதுவும் டவுட் வரல? இல்ல மாமா, அதெல்லாம் இல்ல. அதுதான் ரொம்ப முக்கியம். கூடாதுமா. டேய், என்ன பண்ணிருக்கீங்க? என்னடா என்னாச்சு? பேண்ட் ஷர்ட் கையில எல்லாம் ரத்தம், என்னாச்சு? இது ஏன் ரத்தம் இல்லப்பா, அப்பாவி மக்கள் உங்களால சிந்தின ரத்தம் பாது. என்னடா சொல்ற? ஒன்னும் புரியல எனக்கு. இடைத்தேர்தல் வேணாம்னு சொன்னதுக்கா அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் அப்பாவி மக்களையும் ஆள் வச்சு அடிச்சிருக்கீங்களே, நியாயமா பாது? டேய், என்ன பேசுற? நான் ஏன்டா அடிக்க போறேன்? அப்பா நடிக்காதீங்க. உங்க ஆளுங்க இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லிட்டாங்க. பொம்பளை பிள்ளைங்கப்பா, நம்ம வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்கப்பா. உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கேப்பா, அநியாயமா அவங்களை போட்டு அடிச்சுக்கீங்கப்பா. அவங்க மேல போய் கை வைக்க சொல்லிருக்கீங்க. எங்களை பார்த்து இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கப்பா. ஆமாண்டா, நான் தான் பண்ணேன். இப்ப என்ன பண்ணுவேன்? அப்பா இது அரசியல் இல்லப்பா, அநியாயம்பா, அராஜகம்பா, இது சுயநலம்பா. அரசியல்னாலே சுயநலம் தானடா. அப்பா உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்டவங்க அப்பா உங்களுக்கு நல்லது பண்ண மாட்டீங்களா? ஹேய், அதெல்லாம் நம்ம சுயநலம் போக மிச்சம்தான். ஏண்டா, நான் என்ன இந்த மக்களுக்கு எதுவும் பண்ணாமலா இருக்கேன்? நான் எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆனதுல இருந்து எவ்வளவு பண்ணிருக்கேன் தெரியுமா? இந்த தொகுதிக்கு ரோடு போட்டிருக்கேன், தண்ணி பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்கேன், பாலம் கட்டி இருக்கேன், ஹாஸ்பிடல் கட்டி திறந்திருக்கேன்டா. இதெல்லாம் நீங்க ஒண்ணு பண்ணலப்பா. போன கவர்மெண்ட் பண்ணிச்சு, நீங்க ரிப்பன் கட் பண்ணி திறந்து மட்டும் தான் வச்சீங்க. அப்பா நீங்க என்னன்னா அப்பா எனக்கு எல்லாமே தெரியும்பா. நீங்க தப்பான வழியில போயிட்டு இருக்கீங்க. நீங்க இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணக்கூடாதுப்பா. ஏய், இப்ப என்னடா பண்ணணுங்கிற? நீங்க இந்த எலெக்ஷனை ஜெயிக்க கூடாது. டேய், எலெக்ஷன்ல நான் எங்கடா நிக்கிறேன்? உங்க அண்ணி நிக்கிறா. முடிஞ்சா அவளுக்கு பிரச்சாரம் பண்ணி அவளை ஜெயிக்க வை. நான் எதுக்கு அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? அவங்க நல்லது பண்றதா இருந்தா கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சாரம் பண்ற முதல் ஆளா நானா தான் இருப்பேன். ஆனா அது அவங்களோட நோக்கம் கிடையாது. நீங்க என்ன தப்பு பண்ணிருக்கீங்க, எதுக்காக உங்க மேல நடவடிக்கை எடுத்துக்கான்னு தெரியும்பா. இந்த அரசியல், இந்த பதவி, இதெல்லாம் எதுவுமே வேணான்னு ஒதுங்கி இருந்தம்பா. ஆனா இப்போ ஒரு முடிவு எடுத்துட்டேன். இப்ப நீங்க திமிரா பேசுனீங்கல்ல, அப்ப அடுத்த முடிவு இல்ல. அந்த அப்பாவி மக்கள் அடிச்சிங்களா, அலற சத்தம் என் காதுல கேட்டுச்சு. அப்பவே அந்த முடிவு எடுத்துட்டேன்ப்பா. நல்லவங்களா அரசியல் வேணாம் வேணான்னு ஒதுங்கி போனா உங்களை மாதிரி கெட்டவங்க இந்த நாட்டை ஆள ஆரம்பிச்சிருவாங்கப்பா. அது நடக்க கூடாது. நான் ஒதுங்கி நிக்க போறதில்ல, உங்களை எதிர்த்து நிக்க போறேன். உங்க தொகுதியில உங்களை எதிர்த்து சுயேட்சையா சொந்த கால நான் நிக்கிறேன்ப்பா. மீனாட்சி, நீ வருத்தப்படாத. கண்டிப்பா நீதான் ஜெயிக்கிற. ஏய் ஏய், என்ன வேணும்னு வெறுப்பேத்துறியா? இல்ல, புகை அலர்ஜி, தும்பல். டேய், நான் உன் அப்பன், எனக்கே அரசியல் கத்து கொடுக்குறியா நீ? சீச்சி, அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா அது, அவங்க ஜெயிக்கணும்னு அவங்க வேண்டிப்பாங்க. நீங்க மட்டும் ஒரு வாட்டி எலெக்ஷன் நிற்கும் போது உங்க எதிராளி டெபாசிட் கூட வாங்கக்கூடாதுன்னு நீங்க வேண்டி போய் எங்களையும் வேண்டாம் சொல்லுங்க. உங்க பேச்சு கேட்டு நாங்கள் பாவம் செய்வோம்லப்பா. இப்போ நான் ஜெயிக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன், நீங்க கூட வேண்டிக்கோங்கப்பா நான் டெபாசிட் வாங்கக்கூடாதுன்னு. ஆனால் அது நடக்காதுன்னு வச்சுக்கோங்க. டேய், யாரை ஜெயிக்க வைக்கணும்னு மக்களுக்கும் தெரியும், கடவுளுக்கும் தெரியும். ஆமாம்மா, கடவுளுக்கு தெரியும். கடவுள் என்றைக்குமே உண்மை சத்தியம் நிஜத்துக்கு மட்டும்தான் கூட இருப்பார். இப்போ யாராவது பொய் சொல்கிறவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா அப்புறம் எல்லாருமே கன்வெர்ட் ஆகிடுவாங்க, இல்லைன்னா நாத்திகன் ஆகிடுவாங்க. அதனால் கடவுளுக்கு தெரியும்
முருகா பாத்துக்கோ முருகா, கந்தா, கடம்பா, கதிர்வேலா, வெற்றி வேளா, உனக்கும் எனக்கும் ஒரே பேரு. ஒருவேளை நான் தோத்து போயிட்டேன்னா என் பேரு மட்டும் கெட்டு போகாது, உன் பேரும் கெட்டு போயிடும். அதனால நான் என் பேரை காப்பாத்திக்கணும், நீ உன் பேரை காப்பாத்திக்கணும், நீ உன் பேரை காப்பாத்திக்கணும், என் பேரும் காப்பாற்றப்படும். வெற்றி வேல் முருகனுக்கு ரோகரா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஓ, ஆசீர்வாதம் அங்கதானா? ஓகே மம்மி, ஷோ யுவர் லெக்ஸ். என்ன காலை காணோம்? ஓ, நான் வரேன். ப்ளீஸ் பிளஸ் மீ. நல்லா இருப்பா. உங்க அப்பா நீ பிறக்கும் போது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு தான் உனக்கு வெற்றின்னு பேர் வச்சாரு. வெற்றி உனக்கு தான்டா. அப்படி சொல்லு. மாமா ம், ஆசீர்வாதம் பண்ணுங்க. நிச்சயமா ஜெயிப்போமா. எழுந்துரு. என்னப்பா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, ஒன்றும் இல்லை. கீழே அப்போ நீ ஆசீர்வாதம் வாங்க வந்த, நான் விலகிட்டேனா, அதான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒன்றும் இல்லை. இந்த பாலக்குடி. டிஃபன் சாப்பிட்டேன்ப்பா, எனக்கு வேணாம், நீ சாப்பிடுங்கப்பா. இது சாமிக்கு அபிஷேகம் பண்ண பால்ரா, குடிச்சிட்டு போ. ஓ, நான் ஜெயிக்கணும்னு எனக்கு தெரியாம நீங்க வேண்டிக்கிட்டீங்களா? இதே பாலை மீனாட்சிக்கும் கொடுத்துருக்கேன், அவளும் குடிச்சிருக்கா. நீங்க 2 பேர்ல யார் ஜெயிச்சாலும் எனக்கு ஒண்ணுதான். எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். என்னப்பா மகாபாரதத்தில் வர கிருஷ்ணர் மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க? என்னடா பண்றது, இன்னைக்கு நம்ம வீடு மகாபாரத குருட்சேத்திரம் மாதிரில இருக்கு. உங்க அம்மா சொன்ன மாதிரி நம்ம வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் எம்எல்ஏவா வந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆமா வெற்றி, இதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட பல வாட்டி எலெக்ஷன்ல நில்றான்னு சொன்னேன். அப்பெல்லாம் நீ மறுத்துட்ட. இப்ப உங்க அண்ணி நிக்கிறான்னு சொன்ன உடனே அவளை எதிர்த்து நிக்கிறியே, என்ன விஷயம்? உங்க மேல நான் வச்சிருக்க மரியாதைப்பா. நீங்க பதவியில் இருக்கும்போது நம்ம குடும்பத்துல வேற யாரும் வரக்கூடாது. இப்ப கூட நான் உங்களை எதிர்த்து நிக்கல, கட்சியை தான் எதிர்த்து நிக்கிறேன். அது தப்பு இல்லையே? தப்பில்ல. சரி, வேட்புமனு தாக்கல் பண்றதுக்கு எப்படி போற? நான் பைக்ல போயிடுவேன். டேய், என்னடா நீ ஒரு வேட்பாளர், வேட்புமனு தாக்கல் பண்ண போற, பந்தாவா கார்ல போய் இறங்கணும்டா? ஒரு எக்ஸ் மந்திரியோட புள்ளடா நீ, போய் பந்தாவா கார்ல இறங்கு. நம்ம கார் சும்மாதான் இருக்கு, நம்ம டிரைவர் சும்மா தானே இருக்கான், அவனை கூட்டிக்கிட்டு போ. சரிப்பா. அப்பா ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ம்